திருப்பரங்குன்றத்தை கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு கலவரக்காடாக மாற்றுவதற்கு சங்கிகள் நேற்றைக்கு முழுக்க முயன்றிருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் கோர்ட்டில் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. சங்கிகளுடைய அடிப்படை தேவை என்ன? அவங்களுக்கு தீபம் ஏற்றுறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. தீபம் ஏற்றுவது பாரம்பரியமாக நடக்கக்கூடிய விஷயமும் கிடையாது. தீபத்தை ஏற்றுவதுதான் நோக்கம் என்றால் அதை அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்த போதே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையும் மலை கோவில்கள்லையும் உச்சியில தீபம் ஏத்துறங்கிறத சாதித்திருக்க முடியும். கிட்டத்தட்ட அது ஒரு பாஜக ஆட்சி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ தீபம் என்பது அவர்களுடைய நோக்கம் கிடையாது. இப்போது அவர்கள் கேட்பது திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய தர்காவின் இடத்தில் அதிக உரிமை இந்துக்களுக்குத்தான் உள்ளது என்று நிறுவுவதற்கு ஒரு வாய்ப்பு, ஒரு இடம். அதில் திருவண்ணாமலை போல ஒரு தீபக்கோப்பரை அமைத்து விட்டால் அங்கு கூட்டம் வர தொடங்கும். கூட்டம் வந்தால் பிறகு நம் பயன்பாட்டில் உள்ள இடத்தில் நடுவே தர்கா ஒன்று தொந்தரவாக இருக்கிறது என்று சொல்ல முடியும். சொல்லும் போது ஒரு எதிர்குரல் வந்தால் அதை வைத்து கலவரம் வரும். கலவரம் வந்தால் அந்த தர்காவை இடிக்கலாம். அது இந்துக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி என்கிற ஒரு நேரேட்டிவ் உருவாக்க முடியும். இவ்வளவுதான் திட்டம். எல்லா மலைகளையும் விட்டுவிட்டு திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் கேட்பதற்கு அங்க ஒரு தர்கா இருக்கு. அந்த தர்கா என் கண்ணை உறுத்துது. அந்த தர்கா புதிதாக கட்டப்பட்டதல்ல, மன்னராட்சி காலத்தில் கட்டப்பட்டது. எனவே அதில் காங்கிரஸ் மீதோ திமுக மீதோ பழி போட முடியாது. மன்னராட்சி காலத்தில் கட்டப்பட்ட தர்காவை இடிப்பதற்கு ஒரு வழி வேண்டும் என்றால் அதற்கு பக்கத்தில் ஒரு இந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒன்றை உருவாக்க வேண்டும். அங்க தீபக்கோப்பரை வைத்து தீபம் ஏற்றுவதை வழக்கமாகி வைத்தால் கூட்டம் எதுக்கு அதிகமா வருது? அப்ப அவங்க நிக்கிறதுக்கான இடமாவும் தர்கா மாறி போகும். அப்ப அங்க பிரச்சனையை கிளப்பலாம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால திட்டம்.